நடிகை த்ரிஷா அவங்க ரீசென்ட்டா அவங்களோட Instagram ஸ்டோரியில போட்டிருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் கண்டிப்பா சங்கீதா அவங்கள தான் இன்டைரக்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலமைச்சர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்த விவாகரத்து வழக்கு விசாரணையில அவங்களுக்கு விவாகரத்து வேணாம் அப்படிங்கிற மாதிரியும், விஜய் அவர் மேல போட்டிருந்த 3 மனுவையும் வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மூலயமா முதலமைச்சர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேருமே மறுபடியும் சேர்ந்து வாழ போறாங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரப்போற திருமண நாள் அன்னைக்கு மறுபடியும் இவங்களுடைய திருமண வாழ்க்கையை புதிதா ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ் வெளிவந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைக்கான ஒரு ஆரம்பம், குறிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நடிகரா இருக்கும்போது பிரபலமான நடிகை ஒருத்தவங்களோட திருமணத்தை தாண்டிய உறவுல அவர் இருந்திருக்காரு. அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் விவாகரத்து கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சங்கீதா அவங்க மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த நடிகை யாரு அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடல அப்படின்னாலும் பொது நிகழ்ச்சிகள்ல த்ரிஷா அவங்கள கூப்பிட்டு வர்றது, அதே மாதிரி பர்த்டேவுக்கு த்ரிஷா அவங்க கேக் கட் பண்ற மாதிரி போட்டோவை ஷேர் பண்றது, இதை வச்சே அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, சங்கீதா அவங்க போட்டிருக்கக்கூடிய விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த நிலையில எப்பொழுதுமே சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய த்ரிஷா இதை பத்தி இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு பதிவையும் போஸ்டும் போடாம தான் இருந்தாங்க. அவங்க மனசுக்கு ஏதாவது விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இல்ல அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அதை இன்டைரக்டா ஏதாவது ஒரு கோர்ஸை ஷேர் பண்ணி அதை அவங்க ஸ்டோரியில வைக்கிறது வழக்கம்தான். ஆகஸ்ட் 7ஆம் தேதி சங்கீதா அவங்க விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு செய்தி வெளிவந்து இப்போ வரைக்கும் த்ரிஷா அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்காம தான் இருந்தாங்க. ஆனா ரீசெண்டா அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அவங்க போட்டிருந்த ஸ்டோரியில என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டிராமா அட் திஸ் ஏஜ் இஸ் எம்பாரசிங், கோ மேக் சம் மணி அண்ட் ஃபைண்ட் பீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது வயசான காலத்துல எதுக்காக இந்த டிராமா, எதுக்காக இந்த விஷயங்கள், போய் பணத்தை சம்பாரிச்சுட்டு அமைதியை தேடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க விஜய் அவரோட மனைவி சங்கீதாவை தான் இன்டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வயசுல இது தேவையா, சம்பாரிச்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் அமைதியை தேடி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா ஒரு சில நியூஸ் சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு போஸ்ட்டை போட்டு ஒரு சில மணி நேரங்கள்லயே அந்த ஸ்டோரி அவங்க டெலிட்டும் பண்ணியிருக்காங்க. இப்படி ராங்கான நியூஸ் சர்க்குலேட் ஆகுது, நான் சாதாரணமாக போட்ட விஷயத்த சங்கீதாவுக்காக போட்டேன்னு அவங்க பரப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க டெலிட் பண்ணாங்களா, இல்ல உண்மையாவே டெலிட் ஆனது சங்கீதாவுக்கு ரீச் ஆனதுக்கு பிறகு அவங்க டெலிட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்கள்ல இப்ப ரசிகர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டோரியை மட்டும் வச்சுட்டு அவங்க சங்கீதா அவங்கள தான் இன்டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.